வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம வீட்டில் யாருக்காவது வாய்ப்புண் அல்லது குடல் புண் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிற வார்த்தை மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணம் அதிகம் இருக்க மணத்தக்காளி கீரையை வச்சு இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் கூட்டு காரமே சேர்க்காமல் வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாக இருக்கா நம்ம செய்கிறது. அதனால் இதில் அதிக அளவு காரம் இருக்காது. அதே மாதிரி கூட்டு அப்படின்னோடனே நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. வெறும் தேங்காய் பால் வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம கார்டன்லேருந்து இந்த தேவையான அளவு மணத்தக்காளி கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே கீரையை நறுக்கிட்டு அப்புறம் கழுவக்கூடாது. இப்போ இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகத்தை நல்லா பொரிய விடுவோம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் காரத்துக்கு ஒரு 2 மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். வாய்ப்புண் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 மிளகாய் வத்தல் கூட தாராளமாக போடுறோம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட்டுக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம சாதத்துக்கு அரிசி எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி நம்ம கொஞ்சம் அதில் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது முதல்ல அரிசியை களைஞ்சி கீழே ஊற்றிடணும். 2வது களையிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதில் சத்துக்கள் நிறைய இருக்குது. அரை முடி தேங்காய் முதல் பால், 2ஆம் பால், அப்புறம் 3வது பால்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த 3வது பால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி எடுத்து வச்சு அந்த கீரையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கீரை இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். நம்ம கெட்டியான பால் போட்டு அதிக நேரம் வேக விடக்கூடாது. அதனால தான் நம்ம 3வது தேங்காய் பால் எடுத்து இதை வேக விடுறோம். கீரை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த கீரையோட தன்மையை பொறுத்து வேகிற நேரம் கூட குறைய இருக்கும். ஏன்னா முத்தின கீரையாக இருந்துச்சுன்னா வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இளங்கீரை அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இந்த கீரையை வேக வச்சுக்கலாம். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். கீரை 3/4 பாகம் வெந்துட்டதுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2வது தேங்காய் பாலை நம்ம சேர்த்த உடனே இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 2வது தேங்காய் பாலை அந்த கீரையோடு சேர்த்து 1 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முதல் தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கணும். முதல் தேங்காய் பால் நம்ம சேர்த்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் யாருக்காவது தொண்டைப்புண், குடல் புண் அல்லது வாய்ப்புண் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா மணத்தக்காளி கீரையை இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த கீரை கூட்டை சாதத்தோடு சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். வாய்ப்புண் அதிகமாக இருக்கவங்க இந்த சாதம்லாம் சாப்பிட முடியல அப்படின்னா இந்த சாரை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை அந்த தேங்காய் பால் கூட்டை குழந்தைங்கள் கூட சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். காரமே இருக்காது, ரொம்ப ஹெல்த்தியானதும். இந்த மணத்தக்காளி கீரை எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையை வச்சு நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.